ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட டேங்க் க்ளீன் பண்ணி அதுக்குள்ளே ஃபாக்ஸ்டெயில் பிளான்ட் எப்படி போடுறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நம்மளோட கப்பி எவ்வளோ பெருசாக ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், குட்டி குட்டி கப்பி எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. நான் ஃபஸ்ட் டைம் தான் இப்போது மீன் வளர்க்குறேன். அது எப்படி பெருசாகி குட்டி போட வைக்கிறது நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நாம் க்ளீன் பண்ண போகிறோம். பாருங்கள், டேங்க் க்ளீன் பண்ணும்போது அது மீனெல்லாம் பிடிச்சி போடுறது தான் எவ்வளோ பெரிய கஷ்டம்னு தெரியும். நீங்களும் மீன் வளர்த்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், மீன் எவ்வளோ இருக்குது பாருங்கள், ஒரே டைமில் பிடிச்சது. இங்கே பாருங்கள் எப்படி பிடிக்கிறது ஆயிடுச்சுன்ட்டு. இதுக்கே 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் கட் பண்ணி தான் போட்டேன். உங்களுக்கு என்னோடய மீன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நான் இப்போது என்னோடய மேல் கப்பியை காமிக்க போகிறேன். சீக்கிரம் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு பாருங்களேன். பெருசாகிடுச்சு சீக்கிரமாக. இல்லை, நீங்கள் நிறைய பேர் மீன் வளர்த்துக்கிட்டு இருப்பீங்க. அது எப்படி வளர்த்து பெருசாகணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். திரும்பவும் என் மீன் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் ஹார்ட்டின் போட்டு விடுங்க. இப்போது நான் என் மீன் எல்லாம் காமிக்க போகிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நீங்கள் என் மீனை பார்த்துருப்பீங்க, எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா. நான் முதல்லையே ஃபாக்ஸ்டெயில் வாங்கி போட்டேன். ஆனால் உங்களுக்காக காமிக்கணுன்ட்டு இவ்வளோ செட்டப் எல்லாம் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். எனக்கு ரொம்ப லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். இப்போ வரைக்கும் ஷார்ட்ஸ் போட்டுருக்கேன், ஆனால் ஒரு தடவையும் வீடியோ போட்டதில்லை. இப்போது தான் நான் ஃபஸ்ட்டு வீடியோ போடுறேன். நீங்கள் பாருங்கள், இப்போது தண்ணி ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இப்போது நான் தண்ணி ஃபில் பண்ண அப்புறம் செட்டப் எல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்க மீன் வச்சுக்கிட்டு இருக்கலன்னா அவங்களுக்கு பொறாமையில இப்படி பண்ணால் மீன் நல்லா வளரும்டா, குட்டி போடுன்றா சொல்லுவாங்க. ஆனால் அவங்க பொறாமையில் சாவடிக்கிறதுக்காக தான் சொல்லுவாங்க. அதுக்கு தான் மீன் எல்லாம் செத்துது. நீங்கள் பார்த்து வளங்க. இங்கே பாருங்கள், இப்போ நாம் செட்டப் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோன்ட்டு. முதல்ல நல்லா தண்ணி பிடிச்சிடலாம். அப்புறமா மீன் ஒன்று ஒன்றா விட்டுட்டு அப்புறமா நீங்கள் மீன் கரெக்டாக வளர்த்தீங்கன்னா, நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணிங்கன்னா மீன் ரொம்ப பெருசாகும், குட்டி போடும். நீங்கள் மெயின்டைனே பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா மீன் ஒன்று ஒன்றா சாக ஆரம்பிச்சிடும். நீங்கள் நல்லா வளங்க. நீங்கள் தான் பார்த்துக்கணும் மீனை. அடுத்தவங்க கிட்ட நீங்கள் ஊருக்கு போக டைம் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு போய் விற்றுட்டு இல்லைன்னா ஏதாவது பண்ணிட்டு சாவடிச்சிடுவாங்க. அதுக்கு தான் இது பண்ணுறீங்க. நம்ம ஃபாக்ஸ்டெயில் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபாக்ஸ்டெயில் எவ்வளோ நிறையா இருக்குன்ட்டு. இப்போது நம்ம தண்ணி பிடிச்சிக்கிட்டு அதில் நல்லா ஒரு கல்லுப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் மீனுக்கு போடணும். மீனுக்கு போடுற டைம் நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. அதில் ஒரு சொட்டு கூட இதுவாக இருக்கக்கூடாது உப்பு, இல்லைன்னா அது ஃபுட்டுன்னு நினச்சி சாப்பிட்டு செத்துரும். நீங்கள் மீனை இப்படி போடுறீங்கன்னா சாதா உப்பு எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, கல் உப்பு யூஸ் பண்ணும். அதுதான் நல்லது. நீங்கள் மீனுக்கு ஃபுட்டு எல்லாம் போடுறீங்கன்னா நல்லா 100 ரூபா ஃபுட்டு இப்படி விற்கும், இல்லை அப்படி போடலாம். 10 ரூபா ஃபுட்டு போட்டால் செத்துரும். இப்போ நீங்கள் இப்படி மெடிசன் ஒரு 2 ட்ராப் 3 ட்ராப் போட்டுடணும். போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. கல்லுப்பு போட்டோம்ல, அதே தண்ணியில் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. அப்புறமா அந்த கல்லுப்பும் அந்த மெடிசன் போட்டோம்ல அதை எடுத்து நல்லா போட்டுருங்க அந்த தண்ணியில். இப்போ ஃபாக்ஸ்டெயில் பிளான்ட் எடுத்து இந்த டேங்க்குள்ளே போட்டு நல்லா இது பண்ணிவிடுங்க. நீங்கள் மீன் வளர்க்குறீங்கன்னா அது எல்லாம் குட்டி போடும்ல, அதுக்கு ஆர்டிமியா கேப்சூலுன்னு விற்கும். அது வாங்கி போட்டுருங்க. ஏன்னா அதுதான் ப்ரோட்டீனான ஃபுட்டு, அதுக்கும் நல்லா இருக்கும். நீங்கள் யூடியூப்பில் ஆர்டிமியா கேப்சூலுன்னு போட்டு பார்த்தாலே வரும். ஆர்டிமியா கேப்சூல் ஹேச்சிங்னு போட்டாலே வரும். இதை விட வீடியோக்கு எண்டுக்கு வந்தாச்சு. தேங்க்யூ.